ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். மீகா 7:7. நானோ வென்றால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல மோசமான சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சார்ந்து கொண்டு விண்ணப்பத்துடன் நம்முடைய ரட்சிப்புக்காக, பாதுகாப்பிற்காக நம்ம காத்திருக்க வேண்டுமா. அதை தான் இங்கே சொல்கிறாரு. மற்றவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ பாருங்கள், அந்த முந்தின வசனம்லாம் கனவீன மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் அப்படின்லாம் மகள் தாய்க்கு விரோதமாக மருமகள் எப்படி இருக்கான்லாம் போடப்பட்டிருக்குது. ஆனால் நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு அவரை பார்த்துக்கிட்டு அவரையே நோக்கி என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். பாருங்கள், அடுத்த வசனம் எவ்வளோ உறுதியாக சொல்கிறார் மீகா தீர்க்கதரிசி. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாரு? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் இருளில் உட்கார்ந்த, என்னை சுற்றி இருள் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கா. சங்கீதம் 139 கூட இந்த வசனம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்னை சுற்றி இருள் இருந்தாலும் அவர் தான் எனக்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் வசனம் சங்கீதம் 139:11. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். கர்த்தர் தான் அந்த வெளிச்சத்தை அவர் கொடுக்குறார். இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சம் சரின்னு அடுத்த வசனம் 11:12 சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கஷ்டமான மோசமான சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டும் போட்டிருக்கு? தேவனை சார்ந்து கொண்டு விண்ணப்பத்துடன் என்ன செய்யணும்? நம்முடைய ரட்சிப்புக்காக, பாதுகாப்பிற்காக நம்ம செபிக்கணும். பாருங்கள், மீகாவில் இது சொல்லப்பட்டிருக்கு. அதே பார்த்திங்கன்னா புலம்பல் 3:25 பாருங்கள். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடே காத்திருக்கிறது நலம் சொல்லிட்டு 25-26 வசனம் எப்படி பாருங்கள். கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான வழியிலே அது என்ன, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கடமை கர்த்தருக்கு காத்திருப்பதும் அவரை தேடுவதும் ஆகும். காத்திருப்பது என்றால் அவருடைய பிரசன்னத்துக்காக அவருடைய அப்படியே இரக்கம், தயவு, அவருடைய பிரசன்னம் அப்படியே அதுக்காக நம்ம காத்திருப்பதும், அவரது வாக்குறுதி நமக்கு நிறைவேறுவதற்காக, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக பொறுமையோடு காத்திருப்பதும் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்குது. சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதை நம்ம காத்திருப்பது என்பது அவரை தேடுறதும் ஒரு காத்திருப்பதல் தான். அப்புறம் அவரது பிரசன்னத்துக்காக காத்திருப்பதும், அவருடைய வாக்குறுதியை நமக்கு நிறைவேற்றும் பொறுமையோடு காத்திருப்பது ஆகும். அப்புறம் அவரை தேடுறது அப்படின்னு சொல்லும்போது வேத தியானம், பைபிள் படிக்கணும், அந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அதிகம் இதில் குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். ஜபிச்சிடுறோம், ஆனால் வேதம் வாசிக்கிறது கம்மியாயிடுது. ஆனால் வேதத்தின் மூலமாக தான் அவரை நாம் தேட முடியும். ஜபத்தின் மூலம் அவரை இன்னும் அறிந்து கொள்வதற்காக, அவரிடம் சேர்வதற்காக. 26ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடே காத்திருக்கிறது நலம் என்று. ஆத்தும ரட்சிப்பை மட்டும் குறிக்காமல் போராட்டங்கள், சிக்கல்களிலிருந்து விடுதலையும் அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் என்ன செய்வார்? நம்மை ரட்சிக்கும் தேவனாயிருக்கிறாரு, நம்மை விடுவிக்கும் தேவனாயிருக்கிறாரு. இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறும்படியாக, சத்துரு நம்மை குறித்து சந்தோஷப்படாதபடி நாம் விழுந்தாலும் எழுந்திருந்து அவருக்கு சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். எனவே ஆத்தும ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. ஜெபிப்போம். ஆத்தும ரட்சிப்பிழந்தோராய் ஆயிரமாய் அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன் என்று அவர் அழைக்கும் இன்ப
சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எமது காரியமாக யார் போவான்னு நீங்கள் காத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய காத்திருக்கிறதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே உமக்காக எதையாகிலும் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆத்தும ரட்சிப்புக்காக நாங்கள் காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நீர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். காத்திருக்கும் போது நீர் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்பின் தேவனே, உமக்கு காத்திருப்போம். என் தேவன் எங்களுக்கு கேட்டருளுவி, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பீர் ஆண்டவரே. நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருக்க செய்வீர், இருளில் உட்கார்ந்தாலும் நீரே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் பார்வோன் எகிப்தியர் எல்லாருக்கும். ஆதியாகமம் 41:55. இன்றைய கேள்வி, உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம் என்று யார் யாரிடம் கூறியது? உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம் என்று யார் யாரிடம் கூறியது?